முதல்வர் விஜய் சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? முதல்வர் விஜய் சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? யாரை வேணுமானும் சந்திக்கிறதுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கேன். முதல்வர் அழைப்பு கொடுத்தால் சந்திக்க நான் தயாராக சார். இப்போ இந்த உங்க மேல இருக்கிற குண்டாஸ் அப்புறம் பொய் வைக்கலாம் லைக் அந்த அரசே வந்து தானாக முன் வந்து நீக்கி இருக்காங்க. இந்த ஆட்சியில ஊடக சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எதிர்காலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுகவை போல ஒரு கொடூர மனது படைத்த ஒரு கட்சி எந்த காலத்திலும் இருக்க முடியாது. தமிழகத்தில் இதற்கு முன்பு எவ்வளவோ முதல்வர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஊடகங்களிடம் கெஞ்சுவார்கள், கேட்பார்கள், கொஞ்சம் கம்மியா திட்டுங்க என்று. ஆனால் எதிர்த்து பேசும் ஊடகங்களையும் அந்த ஊடகத்தில் பணியாற்றுபவர்களையும் சிறையில் எடுத்த கொடுங்கோல் அரசாங்கம் திமுகவை தவிர வேறு எந்த அரசும் கிடையாது. முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஊடகங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விமர்சனங்களையும் கவனத்தில் கொண்டு பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறார் என்பதை அவரது செயல்பாடுகளில் இருந்து நான் பார்க்க முடிகிறது. சோ ஊடகங்களாக இருக்கட்டும், இன்னொன்னு தற்போது தமிழகத்தில் அமைந்துள்ளது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதால் மேலும் கூடுதலாக ஜனநாயகம் இருக்கும். விஜய்க்கு தெரியாமல் விஜயின் காவல்துறையினர் ஏதாவது ஒரு நெருக்கடிகளில் ஈடுபட்டால் கூட கூட்டணி கட்சிகள் இப்போது அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகளே திரு விஜய் அவர்களிடம் இதை சுட்டிக்காட்டும் என்பதால் தமிழகத்தில் ஊடக சுதந்திரம் வலுவாக இருக்கும். திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் சிறப்பாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.